அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கின் இஸ்லாமிய உறவுகளே, முஸ்லீம்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். எப்படியாவது பல அமல்களை சேர்த்து அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைச்சிடணும், அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைச்சிடணும் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த அமல்களை சேர்க்கும் விதத்தில் நாம் எல்லாம் ஒரு சிறப்பிற்குரிய ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அமல்களை புரட்டி தரக்கூடிய ஒரு மாதமாகும். அதுதான் முஹர்ரமுடைய மாதம். இதனை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையான திருமறை குர்ஆனில் கூறி காட்டும் பொழுது, இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ் இஸ்னா அஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். இந்த வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 12. அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை நான் புனிதமாக்கி இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். விளக்கங்களில் பார்க்கும் பொழுது அந்த 4 மாதங்கள் முஹர்ரம், ரஜப், துல்கஅதா, துல்ஹஜ், இந்த 4 மாதங்கள் தான். அன்பிற்கின் இஸ்லாமிய உறவுகளே, இந்த 4 மாதங்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்பொழுது என்ன சொல்கிறாங்க? இந்த 4 மாதங்களில் நீங்கள் போர் செய்வதை விட, ஷஹீதாவதை விட இபாதத்துகளில் ஈடுபடுவது சிறப்பு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஷஹீதுங்கிற அந்தஸ்து எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்து, இந்த போர் செய்வதுங்கிறது எப்பேற்பட்ட ஒரு கேட்டகரியில் இருக்குது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில். அதையெல்லாம் விட இந்த 4 மாதங்களில் இபாதத்துகளில் ஈடுபடுங்க, அது சிறந்தது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகிய அன்பிற்கின் இஸ்லாமிய உறவுகளை, அதனுடைய சிறப்பை அடைந்து இன்ஷா அல்லாஹ் இந்த மாதங்களில் நாம் அதிகமாக நன்மை சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.